டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 42. பொருட்களை பாதுகாக்கும் ஜூரி பெட்டக வங்கி 24 மணி நேர வங்கி. அது சுவிஸ் வங்கியின் கணக்கு எண்கள் மட்டும் கொண்ட நவீன முகம் தெரியாத சேவையை கொண்டதாகும். ஜூரிச், கோலாலம்பூர், நியூயார்க் மற்றும் பாரிஸ் கிளைகளை கொண்ட அவ்வங்கி அண்மை வருடங்களில் கம்ப்யூட்டர் வசதி கொண்ட எண்களால் மட்டும் இயங்கும் சேவையை கொண்டு வந்திருக்கிறது. உள்ளங்கையில் வைத்து பலன்களை தரும் அதன் செயல்பாடுகள் பழமையானதும் மிக எளிமையானதும் ஆகும். அதாவது, வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர் முகம் காட்டாமலேயே பொருட்களை பெட்டகத்தில் வைக்கலாம். வாடிக்கையாளர்கள் தாம் விரும்பும் பொருள் எதுவாக இருந்தாலும், அது பணப்பத்திரங்களா அல்லது விலை உயர்ந்த ஓவியங்களா இருக்கட்டும், அவற்றை தம் பெட்டகங்களில் முகம் அறியாமலேயே வைக்கலாம். அந்தரங்களை பாதுகாக்கும் உயர் ரக வசதி வாயிலாக யார் எடுக்கிறார் என தெரியாமலே வைத்து பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். சோஃபியா காரை நிறுத்தியதும் எதனோடும் உடன்படாத அக்கட்டடத்தின் அமைப்பை பார்த்ததும் இந்த ஜூரி பெட்டக வங்கி சற்று நகைப்பை வரவைக்கும் நிறுவனம் என லெங்டன் உணர்ந்து கொண்டார். அக்கட்டடம் ஜன்னல்கள் அற்ற செவ்வக வடிவ மங்கலான ஸ்டீல் இரும்பினால் ஆனது போல் தெரிந்தது. பெரியதொரு இரும்பு செங்கற்களால் சாலையிலிருந்து விலகி பின்னுக்கு அமைந்த கம்பீரமான கட்டடம் 15 அடி உயரத்தில் நியான் சிலுவை விளக்கு எரிய விற்றிருந்தது. வங்கிகளின் இரகசியத்தை சுவிட்சர்லாந்து காக்கும் புகழானது அதற்கு பெருமளவு லாபம் தரும் ஏற்றுமதியாகும். இது போன்ற வசதிகளை செய்து தந்தது உலக சமுதாயத்தினிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், கலை உலக பொருட்களை திருடும் திருடர்களுக்கு தாம் திருடிய பொருட்களை வருடக்கணக்கில் பெட்டகத்தில் வைக்கும் வசதியும் உண்டு. அது மட்டுமல்ல, பொருள் திருடு போனதை மக்கள் மறந்து போன பின்னர் அதை திரும்ப எடுக்கும் வசதியும் உண்டு. பொருட்களை பற்றி காவலர் விசாரணையும் கிடையாது. ஏனெனில் அதை தடுக்கும் தனியாருக்கு உரிய சட்ட விதிகள் தவிர பொருட்களை வைக்கும் ஆட்களின் பெயரன்றி எண்கள் மட்டுமே அந்த கணக்குக்கு பொருந்தும். எனவே திருடர்கள் தாம் திருடிய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது மட்டுமல்ல, திருடு கொடுத்தார் கண்டுபிடிக்காத வண்ணமும் வைக்கலாம். சோஃபியா வங்கியின் பாதையை அடைந்திருந்த கட்டிடத்திற்கு செல்லும் சிமெண்ட் சரிவு பாதை அருகே இருந்த வாயில் அருகே காரை நிறுத்தினாள். ஒரு வீடியோ கேமரா அவர்களின் தலைகளுக்கு மேலே அவர்களை குறிப்பார்த்தது. இந்த கேமரா லுவாரில் இருந்தது போலில்லாமல் நிஜமாக இயங்கக்கூடியது என்பதை உள்ளுக்குள் உணர்ந்தார். சோஃபியா கார் கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டுவிட்டு மேசை போலிருந்த எலக்ட்ரானிக் போடியத்தை ஓட்டுநர் இருக்கையிலிருந்து பார்த்தாள். அதன் LCD திரையானது மொத்தம் 7 மொழிகளில் மின்னியது. மேல் வரிசையில் ஆங்கிலம் தெரிந்தது. சாவியை நுழைக்கவும். சோஃபியா தன் பாக்கெட்டிலிருந்து தங்கத்திலான லேசர் பொதிந்த சாவியை எடுத்துக்கொண்டு போடியத்தின் மேல் கவனத்தை செலுத்தினாள். திரைக்கு கீழே முக்கோண வடிவத்தில் ஓர் ஓட்டை இருந்தது. இது பொருந்துமென நினைக்கிறேன் என்றார் லெங்டன். சோஃபியா முக்கோண வடிவ ஓட்டைக்கு நேராக சாவியை சரியாக பொருத்தி ஒட்டுமொத்தமாக செலுத்தினாள். வேறு வகையில் சாவியை திருப்ப வேண்டி வரவில்லை. உடனே இரும்பு கதவு திறக்கத் தொடங்கியது. சோஃபியா போடியத்திலிருந்து சாவியை எடுத்துவிட்டு 2வது கதவை நோக்கி காரை செலுத்தினாள். அவளுக்கு பின்னால் முதல் கதவு மூடத் தொடங்கி கப்பல் நங்கூரத்தில் மாட்டிக்கொண்டதை போல் அவர்களை சிறைப்படுத்தியது. லெங்டன் இது போன்ற சிக்கல்களை விரும்பவில்லை. இந்த 2வது வாயிலும் அதே போல திறக்கும் என நம்புவோம். 2வது வாயிற்கதவின் திரையில் அதே வாசகம் தென்பட்டது: சாவியை நுழைக்கவும். சோஃபியா அதில் சாவியை நுழைத்ததும் 2வது கதவும் உடனடியாக திறந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு கட்டிடத்தை நோக்கிய சரிவு பாதையில் கீழிறங்கினர். அங்கே தனியார் கார் நிறுத்துமிடம் அடக்கமாகவும் மங்கலாக வெளிச்சம் குறைந்தும் சுமார் டஜன் கார்களை நிறுத்தும் அளவுக்கு இடம் கொண்டதாகவும் இருந்தது. அதன் கடைசியில் கட்டடத்தின் பிரதான வாயில் இருப்பதை லெங்டன் கண்டார். சிவப்பு நிற தரைவிரிப்பு சிமெண்ட் தரை மீது போடப்பட்டு இரும்பிலான மாபெரும் கதவுக்கு இட்டுச் சென்றது.
சோஃபியா காரை நிறுத்திவிட்டு என்ஜினை அணைத்தாள். துப்பாக்கியை இவ்விடத்தில் வைத்துவிடவும். சந்தோஷம் என்று நினைத்தபடி லெங்டன் இருக்கையின் கீழ் துப்பாக்கியை வைத்துவிட்டார். சோஃபியாவும் லெங்டனும் காரை விட்டு கீழிறங்கி சிவப்பு நிற விரிப்பின் மேல் நடந்து கதவை நோக்கி சென்றனர். அந்த கதவில் கைப்பிடி எதுவும் இல்லை. ஆனால் பக்கம் இருந்த சுவரில் முக்கோண வடிவில் ஓட்டை இருந்தது. திசை காட்டி எதுவும் போடப்படவில்லை. மந்த புத்தியாளர்களை விலக்கி வைப்பது என்றார் லெங்டன். சோஃபியா சிரித்தாள். ஆனால் உடல் உதற நின்றாள். அவர் சாவியை மெதுவான சத்தத்துடன் நுழைக்க கதவு உட்புறமாக திறக்கத் தொடங்கியது. ஒருவரை ஒருவர் பார்த்தபடி லெங்டனும் சோஃபியாவும் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னே கதவு மூடிக்கொண்டது. ஜூரிச்சின் பெட்டக வங்கி லெங்டன் இதுவரை பார்த்திராத வண்ணம் அமைந்திருந்தது. பெரும்பாலான வங்கிகள் மார்பிளாலும் கிரானைட்டாலும் அமைந்திருக்க, இந்த வங்கி மட்டும் சுவர் எங்கேனும் இரும்பு ஸ்டில்லாலும் ரிவிட்டாலும் அமைக்கப்பட்டிருந்தது. யார் இதை வடிவமைத்திருப்பார்கள்? அலைட் ஸ்டில் என்று லெங்டன் நினைத்து கொண்டார். சோஃபியாவும் அதேபோல் நினைத்து கொள்ள அவளது கண்கள் இந்த இடத்தையே துருவின. சாம்பல் வண்ண உலோகம் எங்கேனும் காணப்பட்டன. தரை, சுவர்கள், மேஜைகள், கதவுகள் மற்றும் அங்கிருந்த நாற்காலிகள் கூட இரும்பால் ஆனது போலிருந்தன. ஏதோ ஒன்று, ஆனால் அங்கிருப்பவை யாவும் சற்று கூட கவர்ச்சியாக இருக்கவில்லை. செய்தி தெளிவாக இருந்தது. நீங்கள் ஒரு பெட்டகத்தினுள் நடக்கிறீர்கள். அவர்கள் உள்நுழையும் போதே அஜானுபாகுவான மனிதன் பின்புறமிருந்து பார்த்தான். அவன்தான் பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு அவர்களை புன்சிரிப்புடன் வரவேற்றான். அவனிடம் கட்டான தசைகள் கொண்ட கைகள் இருந்தாலும் குரலானது ஸ்விட்ஸ் நாட்டுக்கே உரிய மென்தன்மையுடன் ஒலித்தது. வாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரியான உதவி வேண்டும். 2 மொழிகளில் பேசுவது ஐரோப்பிய நாகரிகத்தின் புதிதான கலாச்சாரம். கதவை திறந்தவுடன் வாடிக்கையாளரை 2 மொழிகளில் வரவேற்பது அவர்களுக்கு எந்த மொழி வசதி என்பது அவர்களுக்கே உரியது. சோஃபியா எம்மொழியிலும் பதிலளிக்கவில்லை. அவள் தங்கச்சாவியை மனிதன் முன் மேஜையில் வைத்தாள். அம்மனிதன் சாவியை பார்த்ததும் விரைப்பாக நிமிர்ந்தான். உங்களுக்கான லிஃப்ட் அதோ கடைசியில் உள்ளது. நீங்கள் வருவதை நான் சொல்லிவிடுகிறேன். சோஃபியா தலையை அசைத்து கொண்டு சாவியை எடுத்துக்கொண்டாள். எத்தனையாவது மாடி? அம்மனிதர் அவளை வித்தியாசமாக பார்த்தார். எத்தனையாவது மாடி என்று உங்களுடைய சாவி சொல்லும். அவள் புன்னகைத்தாள். புதிதாக வந்திருந்த 2 ஆட்களும் லிப்டில் சாவியை நுழைத்து அதில் ஏறி மறைவதை காவல் அதிகாரி பார்த்தான். கதவு மூடியதும் அவன் போனை எடுத்தான். அவர்கள் வருவதை பற்றி யாரிடமும் அவன் சொல்லப்போவதில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. ஏனெனில் வெளிப்புற வாயிலில் சாவியை நுழைத்ததும் அவர்களை வரவேற்க தானாகவே செய்தி சென்றுவிடும். அவன் வங்கியின் இரவு நேர மேலாளரை அழைக்கப் போகிறான். மணியோசை ஒலிக்க தொலைக்காட்சியை திரும்பவும் போட்டுவிட்டு அதையே விரித்து பார்க்க தொடங்கினான். அதில் தெரிந்த புதிய காட்சியானது அப்பொழுதுதான் முடிந்து கொண்டிருந்தது. அது அவசியமும் இல்லை. அதில் தெரிந்த 2 முகங்களையும் அவன் இன்னொரு முறை நோக்கினான். மேலாளர் பதிலளித்தார். என்ன? இங்கே கீழே சூழ்நிலை வேறு மாதிரி போய்கொண்டிருக்கிறது. என்ன ஆனது என்றார் மேலாளர். பிரெஞ்சு காவலர்கள் 2 குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கின்றனர். அதனால் என்ன? அவர்கள் இருவரும் இப்போதுதான் நம் வங்கியில் நுழைந்துள்ளார்கள். மேலாளர் தன்னைத்தானே கடிந்து கொண்டார். நல்லது, நான் உடனே திருவாளர் வெர்னட்டை தொடர்பு கொள்கிறேன். செக்யூரிட்டி போனை வைத்துவிட்டு 2வது முறையாக போன் செய்தான். அது இன்டர்போலுக்கு. லெங்டன் லிஃப்ட் மேலே ஏறுவதற்கு பதிலாக கீழே இறங்குவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். ஜூரிச்சின் பெட்டக வங்கியில் எத்தனை மாடிகள் கீழே உள்ளன என்பதை பற்றி அவருக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. லிஃப்டை விட்டு வெளியே வந்ததில் அவர்கள் சந்தோஷம் அடைந்தனர். மிகுந்த சுறுசுறுப்பை அப்பட்டமாக காட்டிய வண்ணம் ஒருவர் அவரை வரவேற்க அங்கே நின்றிருந்தார். அவர் வயது முதிர்ந்தவராகவும் இனிமையான தோற்றம் கொண்டவராகவும் ஆடம்பர தோற்றம் கொண்ட கோட்டை அணிந்திருந்தது அவ்விடத்தில் அவரை அந்நியராக காட்டியது. அவர் தொழில்நுட்ப வங்கியில் பழங்கால வங்கி பணியாளர். வாருங்கள், வணக்கம், என்னை பின்தொடருங்கள், அவன் சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் குறுகலான இரும்பு நடைபாதையில் நடை போட்டான்.
லெங்டனும் சோஃபியாவுடனும் நடைபாதையில் நடந்து கம்ப்யூட்டர்கள் மின்னிக் கொண்டிருந்த பெரும் அறைகளை கடந்து போனார்கள். இதோ வரவேற்றவன் ஒரு பெரிய ஸ்டீல் கதவுக்கு முன்னே நின்று அதை திறந்துவிட்டான். லெங்டனும் சோஃபியாவும் மற்றொரு உலகில் நுழைந்தனர். அந்த சிறிய அறையானது பணம் படைத்த ஓட்டல் அறை போலிருந்தது. ஸ்டீல் ரிவிட்டிற்கு பதிலாக பிரமாதமான தரை விரிப்பு, ஓக் மர ஜாமான்கள், குஷன் நாற்காலிகள் முதலியன அங்கிருந்தன. அறையின் நடுவில் பெரிய மேஜையில் பளிங்கு போல் 2 கண்ணாடி தம்ளார்களும் காஃபி கப்பும் இருந்தன. கப்பினில் காஃபியானது இன்னும் சூடு குறையாமல் ஆவி பறந்தபடி இருந்தது. நாள் முழுவதும் உபசரிப்பு. சுவிஸ் நாட்டவரிடம்தான் இதை விட வேண்டும் என்று லெங்டன் நினைத்து கொண்டார். அந்த மனிதன் எதையோ உணர்ந்தது போல் மெதுவாக சிரித்தான். நீங்கள் இப்பொழுதுதான் முதலாக வருகிறீர்கள் போலுள்ளதே. சோஃபியா சற்று தயங்கிய பின் தலையசைத்தாள். புரிந்தது. சாவிகள் பெரும்பாலும் பரம்பரையாக வருவன. முதல் முறையாக கொண்டு வருவருக்கு இங்கிருக்கும் விஷயங்கள் புரிவதில்லை. அவன் மேஜை மேலிருந்து காபி குஜாவை கை காட்டினான். நீங்கள் எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு நேரம் இந்த அறை உங்களுக்கு உரியது. சாவிகள் சில சமயம் பரம்பரையாக கைமாறும் என்றா சொன்னீர்கள்? சோஃபியா கேட்டாள். ஆமாம், உங்கள் சாவி சுவிஸ் எண்கள் கொண்ட கணக்கு போலாகும். அது சில சமயம் பரம்பரையாக சந்ததியினரிடம் கைமாறும். எங்களது தங்க கணக்கை பொறுத்தமட்டில் பெட்டகங்களை வைத்துக்கொள்வது குறைந்தபட்சம் 50 வருடங்கள் அதற்குண்டான கட்டடங்களை முழுவதையும் முன்கூட்டியே செலுத்த வேண்டும். எனவே நாங்கள் அதனால் கணிசமான தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். லெங்டன் ஸ்தம்பித்தார். 50 வருடம் என்றா சொன்னீர்கள்? வரவேற்பாளன் பதில் சொன்னான். அது குறைந்தபட்சம். அதற்கு அதிகமாக வேண்டுமானாலும் வாடகைக்கு எடுக்கலாம். ஆனால் முன்னேற்பாடு செய்யாத பட்சத்தில் பெட்டகத்தில் உள்ள பொருள்கள் தானாக அழிக்கப்படும். நான் உங்களுக்கு உதவட்டுமா? சோஃபியா தலையசைத்தாள். வரவேற்பாளன் தன் கையை அறையை நோக்கி நீட்டினான். இந்த அறை பிரத்யேகமானது. நான் இவ்வறையை விட்டு நீங்கியதும் நீங்கள் உங்கள் பெட்டகத்தில் உள்ள பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம். அது இங்கேதான் வரும். அவன் தூரத்தில் சுவரருகே இருந்த கன்வேயர் பெல்ட் அருகே அழைத்துச் சென்றான். அது சுவரினுள் வளைவாக சென்று மறைந்தது. உங்கள் சாவியை இவ்விடத்தில் நுழைக்க வேண்டும். அந்த மனிதன் கன்வேயர் பெல்ட்டை நோக்கியிருந்த பெரியதொரு எலக்ட்ரானிக் போடியத்தை காட்டினான். அதில் முன்பே பழக்கமாயிருந்த முக்கோண வடிவ ஓட்டை இருந்தது. உங்கள் சாவியுள் குறியீடுகளை கன்வேயர் பெல்ட் உணர்ந்து கொண்டதும் நீங்கள் உங்கள் கணக்கு எண்ணை தட்டச்சு செய்ய வேண்டும். உடனே உங்கள் பெட்டகம் ரோபோட் கால்களால் பாதுகாப்பு நிலவரையிலிருந்து மேலே கொண்டு வரப்படும். நீங்கள் உங்கள் பெட்டியை சோதித்து பார்த்து முடித்ததும் அதை கன்வேயர் பெல்ட்டில் வைத்து சாவியை நுழைத்தால் அதே இயக்கம் தலைகீழாக நடைபெறும். எல்லாமே தானியங்கி முறையில் நடைபெறுவதால் இங்கு வங்கியின் பணியாளர்களிடம் இருந்து உங்களின் அடையாள பாதுகாக்கப்படுகிறது. வேறு எதுவும் தேவைப்பட்டால் அறையின் நடுவில் இருக்கும் பொத்தானை அழுத்தவும். சோஃபியா அவரை கேள்வி கேட்க நினைக்கும் முன் தொலைபேசி அளித்தது. அந்த மனிதன் திக்பிரமை அடைந்தான். பண்ணிக்க வேண்டும் என்று அவன் உடனே தொலைபேசி இருக்கும் இடத்தை அடைந்தான். எஸ், அவன் பதிலளித்தான். மறுமுனையில் இருப்பவர் சொன்னதை கேட்டதும் அவன் புருவங்கள் உயர்ந்தன. அப்படியா? அவன் போனை வைத்துவிட்டு அசௌகரியமாக சிரித்தான். மன்னிக்கவும், நான் உடனே போக வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக கதவை நோக்கி விரைந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, சோஃபியா அழைத்தாள். நீங்கள் போவதற்கு முன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றீர்களா? அதாவது, நாங்கள் ஒரு கணக்கு எண்ணை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்களே. அந்த மனிதன் கதவருகே நின்று முகம் வெளுத்தான். ஆமாம், எல்லா சுவிஸ் வங்கி கணக்குகளையும் போலவே எங்கள் பாதுகாப்பு பெட்டக வசதி கணக்கும் எண்களை கொண்டதே தவிர பெயர்களை அல்ல. உங்களிடம் சாவியும் அதற்குண்டான எண்ணும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் சாவி உங்கள் அடையாளத்தின் சரிபாதியாகும். கணக்கு எண் மற்றொரு பாதி. அப்படி இல்லாவிட்டால் உங்களின் சாவி நீங்கள் தொலைத்தால் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் தானே? சோஃபியா தயங்கினாள். கணக்கு சாவியை தந்தவர் அந்த எண்ணை தரவில்லையெனில்? வங்கியாளரின் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. பிறகு உங்களுக்கு இங்கு என்ன வேலை? அவன் அமைதியாக சிரித்தான். உங்களுக்கு உதவ சொல்லி வேறு யாரையாவது அனுப்புகிறேன். அவர் உடனே இங்கு வருவார்.
வங்கியாளன் உடனடியாக அவர்களை விட்டு விலகி கதவை வெளிப்புறமாக பூட்டிக்கொண்டு அவர்களை உள்ளேயே சிறை வைத்தான். நகரத்தின் மத்தியில் காரினூநாத் ரயில் நிலையத்தில் கோலட் நின்றிருந்தது. அவரின் போன் ஒலித்தது. அது பெக்கே. இன்டர்போலிடம் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ரயிலை மறந்துவிடு. லெங்டனும் சோஃபியாவும் இப்போதுதான் ஜூரி பாதுகாப்பு பெட்டக வங்கியினுள் நுழைந்திருக்கின்றனர். நீங்கள் உங்கள் ஆட்களுடன் அங்கு செல்ல வேண்டும். சோனியர் சோஃபியாவிடமும் ராபர்ட் லெங்டனிடமும் என்ன சொல்ல முயன்றார் என்பதை பற்றி ஏதேனும் துப்பு கிடைத்ததா? பெக்கேவின் குரல் கடினப்பட்டது. லெப்டினன்ட் கோலட், நீங்கள் அவர்களை கைது செய்யும்போது அது பற்றி நானே அவரிடம் கேட்பேன். கோலட் அவர் பதிலை புரிந்து கொண்டார். கேப்டன் 24 ரூ ஹேக்ஸோ. அவர் போனை வைத்துவிட்டு தம் காவலர்களை ரேடியோவில் அழைக்கத் தொடங்கினார்.